இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது எப்போ வந்துருச்சு. நீங்க எல்லாம் போய் உட்காருங்க. சரிம்மா. என்ன தீபா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே. விடிஞ்சா கல்யாணம், ஆனா இது வரைக்கும் 10 லட்சம் தான் கைக்கு வந்திருக்கு. மீதி 10 லட்சத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. கல்யாண டென்ஷன்ல மறந்துட்டு அப்படியே ஓடிடும் நினைக்காத. இன்னொரு 10 லட்சம் வந்தாதான் நாளைக்கு இந்த கல்யாணத்தையே நடத்த விடுவேன். புரியுதா? அது கண்டிப்பா மிச்ச பணம் வந்துரும் த. என்ன நம்புங்க த. இது உன்னை நம்புறதா? அதுதான் எனக்கு பெரிய பயமே. பெத்த அப்பாவையும் கூட பிறந்த தங்கச்சியையும் மனசாட்சியே இல்லாம ஏமாத்தல நீ. என்ன ஏமாத்த மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது? ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு நீங்க அதெல்லாம் சொல்றீங்க? பணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன் த. கரெக்ட் டைமுக்கு பணம் உங்க கைக்கு வரும். பாப்போம். என்ன மாமியாரும் மருமகளும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். பாத்தியா இப்பவே என்கிட்ட இருந்து மறைக்கிற. இப்ப மட்டுமா மறைக்கிறா? ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு தான் இருக்கா. மறைச்சிருக்கானா? என்னத்த மறைச்சா? இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்கல்ல, அத வீட்ல சொல்லாம மறைச்சாங்கல்ல, அததான் சொன்னேன். ஓ ஆமாமா, அத பத்தி தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அக்கா, கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி ஜோரா நடக்குதா? இங்க பாருக்கா, நீ சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்கிரமாவே வீட்டை மீட்டு கொடுத்துடலாம். இப்படி ஏன் டென்ஷனா இருக்க? இது உன் கல்யாணம், நீ சந்தோஷமா இரு. சரி, நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். இந்து, சொல்லுங்க அத்தை. மோதிரம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கியா? அத்தை, அது வந்துரும் அத்தை. என்ன வந்துருமா? அப்போ இன்னும் மோதிரம் வாங்கவே இல்லையா? இல்ல அத்தை, இனிமேதான் வாங்கணும். டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் மோதிரம் வாங்கலன்னு சொல்ற. என்ன பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? அத்தை, அது வந்துரும், கண்டிப்பா வந்துரும். அதான் எப்போன்னு கேக்குறேன். அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மோதிரம் வந்துரும். பாக்குறேன் அதையும். அத்தை, வந்துரும் அத்தை.